தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. தூத்துக்குடி திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு குவிந்து வரும் பக்தர்களால் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். தைப்பூச திருவிழாவானது இன்னைக்கு கொடைபிடிக்கப்பட வரும் நிலையில முருகனின் இரண்டாவது படைவீனான திருச்செந்தூர் நோக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி அலக்கு குத்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் வகையில் திருச்செந்தூர் நோக்கி பல்வேறு பகுதிகளிலிருந்து நடந்து சென்றுட்டு இருக்காங்க. தைப்பூசம் என்பது முக்கியமான முருகப்பெருமானை சார்ந்த விழா என்றாலும் இந்த விழாவானது சிவன் மற்றும் முருகன் கோயிலில் பெருமளவில் கொண்டாடப்படுது. முருகப்பெருமான் தாயாரிடமிருந்து வேலை பெற்ற நிகழ்வானது இந்த பூசமாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில வரலாற்றின்படி தேவலோகம் மற்றும் பூமியில் இருந்தவர்களை துன்புறுத்தி சூரபத்மன், சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகிய 3 அசுரர்களை அழிப்பதற்காகவே அவருக்கு இந்த வேல் என்னும் ஆயுதம் தரப்பட்டதுன்னு சொல்லி கூறப்படுது. இந்த 3 அசுரர்களும் பயம், வெறுப்பு, பொறாமை, தலைக்கணம் உள்ளிட்டவை குறிப்பவை. அதாவது ஒளி மற்றும் ஞானம் என்பதை குறித்த வேலினை கையில் ஏந்தி கொண்ட முருகன் அஞ்ஞானத்தில் உணர்ந்து கொண்டுள்ளது அறியாமையை விளக்கி அவர்களுக்கு அமைதியை தந்தார்னா இந்த விழாவானது கொண்டாடப்படுது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழா என்பது திருச்செந்தூர் நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த பக்தர்கள் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழால திருச்செந்தூர் கோயிலில் தங்கியிருப்பாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்டவை பல்வேறு கட்டங்களில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனைனா போதிய அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட லட்சக்கணக்கான பக்தர்களால தற்போது அந்த தைப்பூச திருவிழா ஒட்டி திருச்செந்தூர்ல இருந்து தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறதுனால கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் வருது. பக்தர்களை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில தற்போது காவல்துறையினர் ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க. குறைவான காவல்துறையினர் தான் தற்போது அந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறதாக பக்தர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுது. அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு நிலையில ஏறத்தாழ குறைந்தபட்சம் இதுக்கு முன்னால் உள்ள தைப்பூச திருவிழாவில் முதல்லாம் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. திருச்செந்தூர்ல இருந்து வரக்கூடிய, அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு வர்றவங்க, அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து உள்ள வரக்கூடியவங்க உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை சீரமைக்கிறதுக்கு போதிய போலீசார் இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது பக்தர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது தலையிட்டு அதிக அளவிலான பாதுகாப்புகளை ஏற்படுத்தி பக்தர்களை நிம்மதியா தரிசனம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணுங்கிறதா இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.